கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியா சொல்லுது: தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கும்போது, யோசேப்பு தான் செய்யாத ஒரு தவறுக்காக சிறைச்சாலையில போடப்பட்ட போது பான பாத்திரக்காரன சுயம்பாகியும் சொல்லி சேர்த்தி யோசேப்பினுடைய வசத்துல விசாரிக்கும்படி விடுறாங்க. அப்படி விடும்போது பாருங்க, யோசேப்பு தன்னுடைய சிறைச்சாலையில இருந்த அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த தாளந்த அந்த இடத்துல யூஸ் பண்ணதை குறித்து நம்ம இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம அநேகர் அப்படிதான். நம்ம நல்லா இருக்கும்போது மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, நம்மளுடைய சூழ்நிலை கடினமா இருக்கும்போது பாருங்க, அந்த அந்த தாளந்தை நம்ம மறந்தே போயிடுறோம். ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அந்த தாளந்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது தான் அந்த தாளந்தை இன்னும் ஸ்ட்ராங்கா வளர்ந்தது குறித்து நம்ம வாசிக்கிறோம். இதே போலதான் நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நம்ம யூஸ் பண்ண மறந்து போயிடவே கூடாது. அவர் கொடுத்த தாளந்தை நம்ம யூஸ் பண்ணும்போது, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த தாளந்தை நம்ம யூஸ் பண்ணும்போது பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.